மெய்யன்பர்களே, இன்று நாம் தரிசிக்க இருப்பது குற்றாலம் சாம்பவர் வடகரை கரையில் அமைந்துள்ள ஐயனது அழகான சன்னிதானத்தை தரிசிப்போம். வாருங்கள். எங்கள் கடல் குருசாமியுடைய திருவடிகளையும் வணங்கி, இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அகஸ்தியருடைய திருப்பாதங்கள் பதியப்பட்டதால் புனிதம் பெற்ற பொதியமலையினுடைய பக்கத்தில் கடையநல்லூர் வட்டத்தில் சாம்போர் வடகரை என்கிற கிராமத்தில் இருக்குது. கிராமத்தில் அமைந்திருந்தாலும் கூட இந்த கோயில் வந்து அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து இந்து சமுதாயங்களுக்கு சொந்தம். அந்த மாதிரி இந்த கோயில் கட்டியிருக்கு. அரச மரத்து கீழே வந்து ஒரு மங்களகரமான ஒரு விநாயகர் வச்சுருக்கோம். விநாயகர் பேர் வந்து ஸ்ரீ ஜெயசக்தி விநாயகர். 10 கை, தேவியை மடியில் வச்சுருக்காரு. கல்லாலான திருவாச்சி. அது எப்படி சொன்னால், மஞ்சள் பொடி தூவி வழிபடுகின்றார்கள். மஞ்சள் என்று சொல்லப்படுவதே மங்களத்துக்குரிய அடையாள சின்னம். அந்த மஞ்சள் பொடி தூவி வழிபடுவாங்க. சபரிமலைக்கு நம்ம ஆண்டோறும் போகிறோம். சில வேளையில் ஒரு வருஷத்தில் நிறைய முறை போகிறோம். ஆனால் போகும்போது தனிமையாக போகிறோம். பெற்றெடுத்த தாய் தந்தையோட, கட்டிய மனைவியோடையோ பிள்ளையோட போக முடியறதில்லை. அப்போது தாய் தந்தையோடு மனைவி மக்களோடு ஒரு கோயிலில் வழிபட்டால் நல்லா இருக்கிற சிந்தனை எங்களுக்கு உருவான போது இறைவனுடைய சனியாரத்தில் உத்தரவோடு தான் கோயில் கட்டோம். அதனால் இந்த கோயில் வந்து ஒரு சுதந்திர வழிபாட்டு திருக்கோயில் அமைக்கப்பட்டுச்சு. அது எப்படின்னு சொன்னால், இந்த கோயிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தனும் தனது தாய் தந்தையோடு தனது மனைவி மக்களோடு ஒன்றாக 18 திருப்படிகள் ஏறி சென்று கருவறையில் அமர்ந்துள்ள ஐயப்பனுக்கு தாமே மாலை அணிவித்தும் நறுமணம் ஏற்றியும் கற்பூரம் காண்பித்தும் வழிபட்டு கொள்ள வேண்டும். இதான் ஒரு சுதந்திரமான வழிபாட்டு கோயில். இந்த கோயில் வந்து 18 படி ஏறுவதற்கான சில தகுதிகள் வந்து வச்சுருக்கோம். அது என்ன தகுதின்னு சொன்னால், எவன் ஒருவன் பெற்ற தாய் தந்தையை வணங்க வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கின்றானோ அவன் 18 படி ஏறலாம். அடுத்து, கணவன் மனைவி உறவில் ஒரு உண்மையான அன்பு, தூய பண்பு இருக்க வேண்டும். அவன் 18 படி ஏறலாம். அடுத்து, எவன் ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளை 4 பேர் போற்றும்படி வளர்க்க வேண்டும் வைராக்கியத்தோடு இருக்கின்றானோ அவன் 18 படி ஏறலாம். அதாவது 4 பேர் என்று சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம். இந்த அடிப்படை தகுதிகளை உள்ளத்தில் சுமந்து கொண்டு ஏற வேண்டும் இந்த 18 படிகளில். இதான் அந்த கோயிலோட தத்துவம். அடுத்து, எல்லாருமே கருவறையில் போய் சாமி போடணும். அது ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. ஒரு பக்தன் தான் விரும்பினால் மாலை அணிக்கிறான், ஒரு பக்தன் தான் அபிஷேகம் பண்ணி வழிபடலாம். பக்தனுக்காக இறைவன் இறங்கி வந்த சூழ்நிலை இந்த கோயில் இருக்கு. இந்த 18 படியின் அழகாய் கடுத்த சாமியும் கருப்ப சுவாமியும் வருகின்ற பக்தர்களை வாவென்று அழைக்கிறார்கள். மூலவராய் யோகாசனத்திலே ஐயன் அழகுற வீற்றிருக்கிறான். அந்த சன்னதியை காவல் தெய்வங்களாய் காக்கும் துவாரபாலகர்கள் இங்கே காட்சி தருகிறார்கள். இங்கு எழுந்தருளியிருக்கும் ஐயனை தரிசித்து ஒரு சுற்றி வலம் வந்தால் அங்கே பிராகார தெய்வங்களாய் விஷ்ணு துர்க்கை, லிங்கேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி என மூவரும் ஐயனின் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கிறார்கள். இந்த திருக்கோயிலில் மிகவும் விசேஷமாக போற்றப்படுவது இங்கே இருக்கும் ஐம்பொன் சிலைகள். சமயக்குறவர் 4வராய் சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர் அலங்கரிக்க காயத்ரி, காமாட்சி, ஜெயலக்ஷ்மி, சரஸ்வதி, அன்னபூரணி, ராஜராஜேஸ்வரி, அன்னை அபிராமி, நாகராஜர், முத்து விநாயகர், பரமேஸ்வரி சமேதராய் இருக்கும் அருணாச்சலேஸ்வரர், ராமர் சீதை லக்ஷ்மணனோடு காட்சி தரும் ஹனுமன், வள்ளி தேவயானை சமேதராய் சுப்பிரமணியன், மாளிகை புறத்தம்மனாகிய பகவதி அம்மன், மாமுனிவர் அகத்தியர், சாம்பவமூர்த்தி, சப்த ரிஷிகளில் ஒருவரான விஸ்வாமித்திரர், பரசுராமர், நடனமாடும் கோலத்தில் எழுந்தருளியிருக்கும் நடராசர், இவர்கள் அனைவரோடும் உற்சவர் ஐயப்பர் அழகாய் காட்சி தருகிறார். ஐயனின் பிராகாரத்தை சுற்றி வருகிற பொழுது மாணிக்கவாசகர் முதலாய் மணிகண்டன் வரை எழுந்தருளியிருக்கும் இத்தனை மூர்த்திகளும் நம் கண்களுக்கும் மனதிற்கும் ஓர் நிம்மதியை தருகிறார்கள்.